ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குக்கிங் வித் vlog தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு. கிரவுண்டு பாருங்கள், நல்லா வந்து ஜில்லுன்னு காலையிலேயே காற்றோட்டமாக நல்லா இருக்குங்க. காற்று இல்லாமல் மழை பெய்கிற மாதிரியாவே இருக்கும், வேர்வையோட. அப்படி இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. சரி, அப்படியே இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான நம்மளுடைய லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் பாசிட்டிவாக அப்படின்றத அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இன்றைக்கி நாளைக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணோன்னா, முதல் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நம்ம நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே இதை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இந்த டைம்குள்ளே இதெல்லாம் செஞ்சிடணும், இந்த வேலை இருக்குது அதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். நான் அப்படி தாங்க, நாளைக்கு இந்த வேலை இருக்குன்னா நான் அடுத்த நாளைக்குரிய வேலையை முந்தின நாளே நான் வந்து எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி செய்யணும் அப்படி சொல்லுவாங்களா, அப்படி தாங்க நான் பிளான் பண்ணிப்பேன். இதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நான் வந்து முந்தின நாள் நான் வந்து எல்லாமே எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றத நான் வந்து மைண்டில் வந்து செட் பண்ணிவிடுவேன். அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துருவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து நாளைக்கு இதை எப்படி செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காம உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிடலாங்க. லேடிஸ்க்கு ரொம்ப ரெகுலரான வேலை எதுனா நம்ம வீட்டு வேலை பார்க்குறது தான். அதை நம்ம வந்து ஆக்டிவாக நம்மளும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நம்மக்கிட்ட பாசிட்டிவாக நம்ம வந்து இதை என்னால் செஞ்சிட முடியும், நான் எல்லாத்தையும் இதெல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். சேம் அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணேன். அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சீக்கிரமாக முந்தின நாளே எல்லாத்துக்குமே பிளான் பண்ணிவிட்டு சாப்பாடு செய்ய போகிறீங்க, நான் இதை தான் சமைக்க போகிறேன், நாளைக்கு காலைல டிஃபன் இது, மத்தியானம் இது அப்படின்றத முந்தின நாளே நம்ம பிளான் பண்ணணும். நாளைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட முந்தின நாளே இதெல்லாம் நான் செஞ்சிடணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஐயோ நான் இதை செய்யணுமே அதை செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம மைண்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் மட்டும்தான் அது முடியும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிறவங்களாக தான் இருக்கணும். நம்மளை வந்து நீலாம் என்ன செஞ்சிட போகிற, நீலாம் என்ன பண்ணிட போகிற அப்படி சொல்கிறவங்க நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்டு தான் இருக்கும். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் வண்டி ஓட்டவே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. சைக்கிளே எனக்கு வாங்கி கொடுக்கல எங்கள் வீட்டில். நான் வந்து சைக்கிள் ஓட்டவே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன செஞ்சாருன்னா எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எமகாரே வாங்கி வந்த புதுசில் வாங்கி நீ ஓட்டுன்னு என் கையில் கொடுத்துட்டாரு. நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே முடியுங்க. இந்த மோட்டிவேஷன் டிப் உங்களுக்கு கொடுக்கணுன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் உங்களாலையும் எல்லாமே முடியும். வாங்க நம்ம அடுத்து காலையில் டிஃபன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேஸ் ஆஃப் ஆனது தெரியாமல் நான் வந்து பூரியை வந்து போட்டுட்டேங்க. அதனால் பூரி ஒழுங்காகவே சவக்கலை. இதை யாரும் சாப்பிடவும் முடியாது, திருப்பி வந்து போட்டாலும் வரமாட்டுது எனக்கு சவந்து. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பிச்சு போட்டு சக்கரை போட்டிருக்கேன், குங்குமப்பூ போட்டிருக்கேன். இப்போ இதோட மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சூடான பால் சேர்க்க போகிறேங்க. ஊற வச்சுட்டு சாப்பிட போகிறோம். அந்த 2 பூரியை வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். நம்ம பால் அடையோடு இதை ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. என்னைக்காவது இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அந்த பூரியை யாரும் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. சேம் அதே தான் எங்கள் வீட்லேயும். நான் அந்த பூரியை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுங்க. முழுகிற வரைக்கும் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, எல்லோ கலரில் மாறுது, லைட்டாக மாறுது, லைட் எல்லோவில் வருது. நான் கொஞ்சம் தான் குங்குமப்பூ போட்டிருக்கேங்க, சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டிருக்கேன். நான் வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் பலாப்பழத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பலாப்பழம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா பலாப்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும். கொட்டையோடு வைக்காமல் வைங்க, எடுத்து வச்சுருங்க. நம்ம கொஞ்சம் போல் மில்க் மேடும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் வரும். அதாங்க, பாலில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்த அந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாகிடும். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். என்னைக்காவது உங்கள் வீட்டில் வந்து பூரி இந்த மாதிரி ஆச்சுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கவனிக்காமல் இருந்தனால கேஸ் ஆஃப் ஆனதே தெரியல. நான் சாப்பிட்டேங்க. இப்போ டேரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். டேரன் எப்படி இருக்கு?
இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைக்காவது பூரியில் இந்த மாதிரி ஆச்சுன்னா, ஏன்னா சவக்கலைங்க, அது வந்து வேஸ்ட் ஆகவும் மனசு இல்லை. சரி இப்படி சாப்பிட்டா இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் வந்து மத்தியானம் லஞ்சை ஷேர் பண்ணுறேன். 2 நாள் லஞ்சை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. 2 days vlog தான் இது. நான் மத்தியானம் என்ன செஞ்சேன்னா தக்காளி தொக்குங்க. குழம்பு வச்சு மீந்து போயிடுது, அதனால் தக்காளி சட்னி மாதிரி தொக்கு மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு, அது சட்னியும் சொல்லுவாங்க தொக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சு பாருங்கள். என்னைக்காவது வந்து வேலை வந்து ரொம்ப வளன்னு இழுத்துட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஐடியாவை பண்ணிக்கிங்க. நான் அப்படி தான் செஞ்சேங்க. நைட்டெல்லாம் குழம்பு மீந்து போயிட்டு அது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வருது. இவங்க யாரும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அன்றைக்கி மத்தியானத்தோடு முடிகிற மாதிரியான தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து முட்டை, வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப வந்து குழம்பு வச்சுட்டு அது மீந்து போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து சாப்பிடும்போது. நான் அப்படி தான் சாதம் வடிச்சிட்டு தக்காளி தொக்கும் வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட்டும் வச்சு சாப்பிட்டுட்டோம். மாம்பழ சீசனால் மாம்பழமும் வச்சுட்டு சாப்பிட்றது தாங்க. இதாங்க ரெகுலராக போகுது. டெய்லியுமே மாம்பழம் சாப்பிட்றோம். நீங்கள் மாம்பழம் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அந்த மாம்பழத்தை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைனா ஒரு 1/2 hour தண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மாம்பழத்தை எடுத்து வச்சிங்கன்னா அதில் மருந்து அடிச்சிருந்தாலும் அந்த மருந்து வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கும். அதனால் 1/2 மணி நேரம் நீங்கள் மாம்பழத்தை ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வயிறு வலியோ எதுவுமே வராது. நீங்கள் இதை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்து எல்லாேருக்கும் ஆம்லேட் போட்டுக்கிறேங்க. அடுத்தடுத்து ஆம்லேட் போட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு வைக்கிறேன். நீங்கள் என்றைக்காவது வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் மாம்பழத்தை 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அப்போ ஒன்றும் செய்யாதுங்க. நான் வாங்கியிருக்கிறது இந்த பழம் வந்து செந்தூரம் தாங்க. செந்தூரம் மாம்பழம் தான், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வர்றது இப்போ தான் வந்து இனிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இனிப்பாக இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு மாம்பழம். நாங்கள் 3 பேருக்கும் மாம்பழத்தை ஒரு கழுவிடுறேன். ஏற்கனவே நம்ம கழுவி தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிடும்போது ஒரு தடவை நல்லா க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுனா எல்லோரும் மாம்பழம் இருந்தால் சாப்பாடு எல்லாேருக்கும் இறங்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மாம்பழம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை ரேஷ்மா வந்து இந்த ஸ்லைஸில் வந்து மாம்பழம் கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அவள் கட் பண்ணுறாலாம் பார்த்துங்க, ஸ்லைஸ் மாதிரி. ஆனால் உண்மையாகவே ரொம்ப இனிப்புங்க, நல்ல டேஸ்ட்டு. அப்படியே ரெட் கலரில் இருக்குது. அந்த அளவுக்கு செந்தூரம் மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனால் மாம்பழ சீசன் அப்போ விட்டுறாதீங்க. மாம்பழம் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிது, கிலோவே 40 ரூபா அப்படின்ற மாதிரிலாம் விற்கிது. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்க, முலாம்பழம் இருந்துச்சு. முலாம்பழத்தை வந்து நாங்கள் வந்து ஜூஸ் போட்டுட்டு அதோட வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு சாப்பிட்றோம். சரி நல்லா இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னா. இந்த மாதிரி நீங்கள் வந்து முலாம்பழத்தில் ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிகிரதண்டா சாப்பிட்டா எப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முலாம்பழம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு ஸ்கியூப் வந்து நம்ம முலாம்பழம் ஜூஸில் வந்து சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். இது டேரனில் பாருங்கள், டேரன் குடிச்சிட்ருக்கான். நான் காலையில் போட வேண்டிய ஜூஸை மணி 8:20 ஆகுதுங்க. 8:20 ஆகுது. நைட்டில் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். அடுத்த நாள் காலையில் கூட அது வீணாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஜூஸ் போட்டாச்சுங்க. இப்போ குடிச்சிட்ருக்கோம். சரியா, எல்லாம் 9 மணிக்காக சாப்பிட்லாம், லீவு தானே, அதனால் மெதுவாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து லஞ்ச் மத்தியானம் நான் ரெடி பண்ணுறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் முழுசாக நான் வீடியோ எடுக்கலைங்க. ஏற்கனவே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா நண்டு கிரேவியும் கிழங்கா மீன் குழம்பும் கிழங்கா மீன் வறுவலும் தாங்க. என்னமோ இப்போ எல்லாருக்கும் கிழங்கா மீன் பிடிச்சிருச்சு, அதனால் அடிக்கடி கிழங்கா மீன் தான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். அதனால் நான் வந்து கிழங்கா மீனை வறுத்துட்டு மீதி மீனை எடுத்து வச்சிட போகிறேங்க. பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நண்டு இருக்கிறனால மீன் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம அடுத்த நாள் கூட மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். நான் வந்து மிளகாய்த்தூளும் அப்புறம் உப்பு மிளகுத்தூள்லாம் சேர்த்துட்டு நம்ம மீன் வறுவலுக்கு சேர்க்குற மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அது நல்லாயிருக்கு, எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் போல் நான் வந்து மீன் வறுவலுக்குரிய மசாலாவையும் சேர்த்து நான் கலந்துட்டேன். லெமன் சேர்த்துட்டு
அடுத்து நம்ம வந்து குழம்பு வச்சிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு வேண்டிய மீனை மட்டும் வறுக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. ஏன்னா நண்டு சாப்பிட்றனால அப்படி ஒன்றும் மீன் சாப்பிட மாட்டாங்க. மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில். இப்படி தான் மதியானம் லஞ்சு வந்து செஞ்சேங்க. நான் எல்லாருக்கும் வந்து மீன் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. எனக்கு வந்து உயிர் மீன் கிடைக்கல, அதனால் நான் வந்து கிழங்கா மீன் வாங்கினேன். அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இப்போ எல்லாருமே கிழங்கா மீன் தான் வாங்கித்தாங்க சமைங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அதான் பாருங்கள், பலாப்பழத்தில் இந்த கொட்டையெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சமைக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இஷ்டமே இல்லைங்க. அதனால் நான் அதை எடுத்து கொட்டிட்டு தான் சொல்லுவேன் தேரனை. ஆனால் வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மீன் குழம்புல எப்பவுமே கம்மியாக நீங்கள் புளி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் புளிப்போடு நம்ம வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம். உப்பு சேர்த்து நான் தண்ணி ஊற வச்சுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, மதியானம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க என்னோடய 2 days vlog உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.